Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Hi guys, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சிசி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஎஃப்எக்ஸ் எடிட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிசி சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு க்ளீனான ஒரு சிசியாக இருக்கும். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன்லாம் வருது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நானும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்த சீஸையும் ஆட் பண்ணல, ஒரு நார்மலாக இருக்க வீடியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்குதோ அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபில் ஸ்க்ரீன் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்றதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ளீனான ஒரு வீடியோவாக கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. அதில் போயிட்டு அதரில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு டிஃபரன்ஸில் போயிட்டு சப்ஸ்ட்ராக்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணி ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 500க்குள்ளே இருக்க மாதிரி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போங்க. கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்னு இருக்கும். அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்போஷர் அப்படின்னு இருக்கும் அதோட வேல்யூ -1ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு ஹைலைட்ஸ் அப்படியே இருக்கட்டும் 100லே. ஷேடோஸ் இருக்கு இல்லையா அதோட வேல்யூ 126ல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதையும் லைட்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா அதோட கலர் ஒயிட் கலரில் கொடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஓவர்லே செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணுற எல்லா எஃபர்ட்ஸுமே ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தான். ஸோ வீடியோக்கு கிடையாது. ஸோ இப்போ ரெக்டாங்கிள் 3 ஷேப்பை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போங்க. ஆட் எஃபர்ட்ஸில் போங்க. காப்பி பேக்ரவுண்ட் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது முன்னாடியே இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போங்க. போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனோட வேல்யூ -34.5ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற வேல்யூலாம் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா தான் ப்ரிவியூவில் பார்த்தது போல் வரும். ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போங்க. பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பிரைட்னஸ் இருக்கு இல்லையா அதோட வேல்யூ -5ல் செட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்டாங்கிள் 3 ஷேப்பை கிளிக் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க.
ஸோ ட்ராக் பண்ணிட்டு இப்போ அந்த ரெக்டாங்கிள் 4 ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. போயிட்டு பிளர் அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு ஷார்பன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு ஷார்பன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்துட்டு 1ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு 0.31 வந்து செட் பண்ணிக்கோங்க, 0.31. ஸோ இது மாதிரி செட் பண்ணிவிட்டு ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ வந்துட்டு 1ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து 10ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போங்க. போயிட்டு இன்வெர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி இன்வெர்ட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆனில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு 1.210 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் வந்துட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட்ஸோட வேல்யூ வந்துட்டு 100, ஷேடோஸ் இருக்கு இல்லையா அதோட வேல்யூ வந்து 136 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் 4 ஷேப்பை இப்போ ஆட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்டில் போயிட்டு ஓவர்லே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஒன்று ஆட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கூட லாஸ்ட்டாக கூட எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான். ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு -4ல் வந்து -40ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வைப்ரன்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நார்மல்லே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது போல் ஒரு சூப்பரான ஒரு சிசி வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 ரெக்டாங்கிள் ஷேப் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்கு வந்துட்டு எந்த எஃபர்ட்ஸும் ஆட் பண்ணலை. ஸோ இதில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வேணால் வந்துட்டு ஒன்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்றத நான் வந்துட்டு ஓரளவு வந்து சொல்லிடுறேன். ஸோ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு காப்பி பேக்ரவுண்ட் காசியன் பிளர் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் செட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஓவர்லே வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு காப்பி பேக்ரவுண்ட் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் வந்துட்டு நம்ம ஓவர்லேயில் தான் செட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்த் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு அதையும் ஓவர்லே வந்து செட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் ஷார்பன் அப்புறம் இன்வெர்ட் அப்புறம் காசியன் பிளர் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தென் வந்துட்டு ரெக்டாங்கிள் 5 வந்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு காப்பி பேக்ரவுண்ட் சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு இதுலேயும் நம்ம செட் பண்ணல, நார்மலில் தான் இருக்குது பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு கிளாரிட்டியாக ஒரு ஹெச்டியாக கூட இருக்கும் இந்த சிசி. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.